அகிலம் நேசர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை குறைத்துவிட்டு ஊழலை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது முடியாது. சம்பளம் கணிசமான அளவு உயர்த்தப்பட்டு ஊழலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டால் அதுவே சாத்தியமானது என்று பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஊழலை கடுமையாக எதிர்க்கும் ஒரு அரசாங்கமாக இருப்பதால் இவ்வாறு கணிசமான சம்பள அதிகரிப்பை வழங்கி ஊழலை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அது சாத்தியமாகலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 ஆண்டு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனு கோரப்பட்டுள்ள நிலையில் அதற்கான சட்டம் அடுத்த மாதம் நிறைவேற்றப்பட உள்ளது. அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனு கோரப்படுவதால் குட்டி தேர்தலை நடத்துவதற்காக ஏற்கனவே செலவழிக்கப்பட்ட சுமார் 72 கோடி ரூபாய் வீண் செலவு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 341 உள்ளூராட்சி சபைகளுக்கு 8711 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்களின் அடிப்படையில் அரசியல் சுயேட்சை கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் 80,672 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் எல்பிடி பிரதேச சபை தவிர ஏனைய 341 சபைகளுக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்ட கடன்களை மறுசீரமைப்பதற்கு மூலம் 2 அரசு வங்கிகளின் நட்டங்களை ஈடு செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி அரசாங்கம் 219.4 பில்லியன் ரூபாய்க்கான குறைநிரப்பு மதிப்பீட்டுக்கு நாடாளுமன்ற ஒப்புதலை பெற எதிர்பார்க்கிறது. ஏற்கனவே இந்த குறைநிரப்பு மதிப்பீடு கடந்த 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அதில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் 130 பில்லியன் ரூபாய் கடன்களை மறுசீரமைப்பதற்கு 2 அரசு வங்கிகளுக்கும் ஏற்பாடும் அடுத்த வாரம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அதில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் 130 பில்லியன் ரூபாய் கடன்களை மறுசீரமைப்பதற்கு 2 அரசு வங்கிகளுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு நிதி அளிக்கப்பட உள்ளது. லங்கா சதோசி விற்பனை நிலையங்களினூடாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை 25% குறைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றின் போதே வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு பொதுவாக சந்தையினுள் காணப்படும் ஒரு நிலையாகும். எனவே அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். குறிப்பாக லங்கா சதோசி மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை 25% குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம். நாட்டில் பண்டிகை காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் வட் வரியை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அதிக சதவீதமும் மற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு குறைந்த சதவீதமும் வட் வரி குறைக்கப்படும். 3 வட் விகிதங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்க உள்ளார். வட் வரியை குறைப்பதன் மூலம் அரசாங்கம் இழைத்த வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் பல மாற்று வருமான முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டில் அதிக மின்சாரம் தேவைப்படும் என்ற காரணத்தினால் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது.
குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினால் மின்சார கட்டணத்தை திருத்தியமைக்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் அவரின் கருத்து வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு கூடுதலாக 1000 ஜிகாவாட் மணி நேரம் மின்சார உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் அடுத்த 6 மாதங்களில் மின் கட்டணத்தை திருத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முட்டைகளை தட்டுப்பாடின்றி சந்தைக்கு வெளியிடுவதற்கு முட்டை உற்பத்தியாளர்கள் செயற்பட்டு வருவதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தவிசாளர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் தற்போது முட்டையொன்றின் சில்லறை விலை 35 முதல் 36 ரூபாய் வரை விற்பனையாவதாக தெரிவித்தார். எவ்வாறாயினும் நாட்டின் தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்ற முட்டையின் விலை தீர்மானிக்கப்படுவதால் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டையின் தேவை அதிகரிக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கேற்ப முட்டை விலையை 45 ரூபாயின் கீழ் சில்லறை விலையில் தக்கவைக்க எதிர்பார்ப்பதாகவும் அஜித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். கம்பகா தமிட்ட கௌரகடா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தமிட்ட வீதியில் உள்ள கவுடகா பகுதியில் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் மகிவிட்ட பிரதேசத்தில் வசிப்பவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த நபர் மீது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் கம்பகா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் காத்தான்குடி பிரதேசத்தில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் குறித்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த யாருக்கும் எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதேசவாசிகளின் துரித முயற்சியினால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அந்த கடற்பரப்புகளின் காற்று மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடத்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட விபச்சார விடுதியை சுற்றி வளைத்த காவல்துறையினர் அங்கிருந்த 3 பெண்கள் மற்றும் முகாமையாளரை கைது செய்துள்ளனர். களத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் களத்துறை வடக்கு பகுதியில் இயங்கிய விபச்சார விடுதியை முற்றுகையிடப்பட்டுள்ளது. களத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட தேடுதல் உத்தரவுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் புத்தள, புலத்சிங்கள மற்றும் அங்குரச பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் முகாமையாளர் மொரட்டுவையைச் சேர்ந்த 23 வயதுடையவர் எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் 4000 ரூபாய் பெறுமதியான சேவைகளை வழங்கியுள்ளதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் சேவையை பெற்றுக்கொள்ள வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். லங்கா சதோசி ஊடாக நாளாந்தம் விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது. இதன்படி இன்று முதல் சதோசி கிளைகளூடாக விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை இவ்வாறு அதிகரிக்கப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் உள்ள சதோசை கிளைகளில் வாடிக்கையாளர்கள் இன்று முதல் தேங்காய்களை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் 130 ரூபாவுக்கு ஒரு தேங்காயை கொள்வனவு செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மட்டக்களப்பு செங்கலடியில் கரடியாறு பகுதியில் போலீஸ் ஜீப் வாகனம் மோதியதில் பாதசாரதி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரதி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். விபத்தை அடுத்து போலீஸ் ஜீப் வாகனத்தின் சாரதியான கரடியாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வரியை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அதிக சதவீதமும், மற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு குறைந்த சதவீதமும் வரி குறைக்கப்படும். 3 வட் விகிதங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் பிப்ரவரி 17 ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்க உள்ளார். வரியை குறைப்பதன் மூலம் அரசாங்கம் இழந்த வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் பல மாற்று வருமான முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.